நான் வந்து சின்ன வயசுலேருந்து கேப்டனுடைய தீவிர ரசிகன். கேப்டன் வந்து சொல்லியிருக்காரு, இயன்றது செய்வோம் இல்லாத அப்படின்னு சொல்லி அவருடைய தாரா மந்திரத்தின்படி அவர் வந்து சினிமா ஃபீல்டில் எத்தனையோ பேருக்கு வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுத்துருக்காரு. அது மாதிரி அவர் சேவை செய்வது மாதிரி நானும் என்னுடைய சேவை வந்து பிள்ளை அப்பா அம்மா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக படிக்க வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற பூர் ஃபேமிலியும் அவங்களுக்கு வந்து பாதி பீஸ் வாங்கி படிக்க வச்சு நல்ல ஜாப்பு வாங்கி கொடுக்குறேன். இதனால அவங்க கேப்டனுடைய மனநிலை பொறுத்தவரைக்கு என்னுடைய மனமும் சந்தோஷமாக இருக்குது. கேப்டன் நினைச்சாலும் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சுகர் சரியா, யூரின்ல எப்படி சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது. சுகர்னா என்ன, நம்ம உடம்புல இன்சுலின் என்னும் கார்போ நான் இங்கே ராஜேஸ்வரி நர்சிங் காலேஜில் படிக்கிறேன். ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போக போகிறேன். நல்லா தான் இருக்குது, கோச்சிங் எல்லாம் இங்கே நல்லா தான் இருக்குது. இப்போ ட்ரைனிங் வந்து கோயம்புத்தூரில் விட்டுருக்காங்க எங்களுக்கு, அதனால் அங்கே போக போகிறோம். ஹாஸ்டல்லாம் இருக்குது, ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. சேர்றவங்க இங்கே வந்து சேர்ந்துக்கலாம். நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது கிடைச்சா போதும், இதுமே நான் பார்க்காத புகழா பார்த்துட்டேன். 2030 நம்ம இந்தியாவாகட்டும் இல்லை அப்ராட் ஆகட்டும் 4.5 மில்லியன் மோர் தென் ஹெல்த் கேர் செக்டர்ஸ் வந்து ஷார்ட்டேஜஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ முடிக்கிற நர்சிங் பீப்புளுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். சுகர் சரியா, யூரின்ல எப்படி சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது. சுகர்னா என்ன, நம்ம உடம்புல இன்சுலின் என்னும் கார்பன் வந்து சரிவர சுரக்காதனால நம்ம உடம்புல வந்து பிட்யூட்டி அதிகமாக சுரக்குது. இதனால சுகர் வந்து சுரக்காத காரணத்தினால நமக்கு வந்து இன்சுலின் என்னும் ஹார்மோன் இது வந்து சரியாக சுரக்கலைன்னா நம்ம உடம்புல சுகர் இருக்குது. சுகர் வந்து எது மூலமாக நம்ம கண்டுபிடிக்க அப்படின்னா, சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எது மூலமாக கண்டுபிடிக்கணும், அதோடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, அதிகமாக வியர்த்தல், அடிக்கடி யூரின் அவுட்புட் ஆகுதல், அடிக்கடி அதிகமாக பசி எடுத்தல், இதெல்லாம் அதோடைய சிம்டம்ஸ் சரியா. புண்ணு வந்தால் நெடுநாள் ஆறாமல் நீண்ட நாள் இருக்கும், சீக்கிரமாக ஆறாது. அதாவது ஒரு 500க்கு மேலே 400க்கு மேலே இருந்துச்சுன்னா புண்ணு வந்து எப்பயுமே பூண்டு வந்து ஆறவே ஆறாது. இதே சுகர் வந்து கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து புண்ணு சீக்கிரமாக ஆறிடும் சரியா. என் பேர் தங்கக்கனி, நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சேத்தூர்லேருந்து வர்றேன். நான் 2 வருஷம் டிப்ளமோ நர்சிங் படிச்சிருக்கேன். இப்போ எனக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் ராஜேஸ்வரி நர்சிங் காலேஜில் தான் படித்தேன். இங்கே வேலை வாய்ப்புலாம் நல்லா இருக்குது, ஹாஸ்டல்லாம் இருக்குது, ஃபுட்டெல்லாம் நல்லா பண்ணி தராங்க. மாணவிகள்லாம் இந்த காலேஜில் வந்து சேருங்க, சேஃப்டியெல்லாம் நல்லா தான் இருக்கும். கிருஷ்ணவேணி, நாங்கள் புளியம்பட்டி தென்காசி மாவட்டத்திலேருந்து இங்கே ராஜேஸ்வரி நர்சிங் காலேஜுக்கு படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஃபைனல் இயர் இப்போ முடிஞ்சிருச்சு. வேறு இடத்துல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ட்ரைனிங்லாம் வெளியூர் சைடு தான் அனுப்பிச்சுடுவாங்க. கோயம்புத்தூர், நாமக்கல், ஈரோடு அந்த சைடு தான் அனுப்பிச்சுடுவாங்க. ஹாஸ்டல் வசதி எல்லாமே இருக்குது, சாப்பாடு எல்லாமே நல்லா தான் இருக்கும். இந்த காலேஜில் வந்து சேருங்க, நல்லாயிருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். 2 இயர்ஸ் நர்சிங் கோர்ஸ், எந்த ஒரு ஃபீஸுமே இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக 100% பிளேஸ்மெண்ட்டோட படிக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஓவரால் தமிழ்நாடு அண்ட் அப்ராடில் இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையும் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு 10th முடிச்சிருந்தாவே போதும், நாங்கள் அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ணுறோம். மல்லிகா, கீழக்கரசகுளத்துலேருந்து வரேன். இங்கே கோச்சிங் எல்லாமே நல்லா தான் கொடுக்குறாங்க. 1 இயர் எனக்கு முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 வருஷம் இருக்குது. ட்ரைனிங் எல்லாம் நாமக்கல், ஈரோடு அந்த மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. ஹாஸ்டல் இருக்குது, ஃபுட் எல்லாம் நல்லா தான் இருக்கும், சேருங்க நல்லா தான் இருக்கும். ராஜேஸ்வரி நர்சிங் காலேஜுக்கு வாங்க, வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா முன்னேறலாம். நிறைய இடத்துல ஸ்கோப் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா முடித்த உடனேயும் ஹாஸ்பிட்டல்ஸில் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கலாம். ஸோ அதை தாண்டி ஹோம் கேரு, தென் ஜீடியாட்ரிக் கேரு, தென் ஆக்குபேஷ்னல் நர்ஸு, தென் ஆர்மி நர்ஸு, ரயில்வே நர்ஸு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கோப்ஸ் வந்து நம்ம இந்தியாலேயும் இருக்குது. அதை தாண்டி ஓவர்சீஸ் நர்ஸுன்னு சொல்லிட்டு ஸோ நல்ல சேலரி பார்த்திங்கன்னா பேசிக் 80லேருந்து 3.25 வரைக்குமே வெளிநாட்டில் கொடுத்து அவங்கள எடுக்கிறதுக்கு நிறையா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பீரியடை ஒரு +2 முடிக்கிற ஒரு கேண்டிடேட் வந்து இதை ஒரு ஹெல்த் கேர் செக்டரில் நான் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நர்சிங் வந்து ஒரு நல்ல சாய்ஸு. என் பேர் திவ்யா, நான் சேத்தூர் ஊரில் இருந்து வரேன். நான் இங்கே ராஜேஸ்வரி நர்சிங் காலேஜில் படிக்கிறேன். ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போக போகிறேன். நல்லா தான் இருக்குது, கோச்சிங்கெல்லாம் இங்கே நல்லா தான் இருக்குது. இப்போ ட்ரைனிங் வந்து கோயம்புத்தூரில் விட்டுருக்காங்க எங்களுக்கு, அதனால் அங்கே போக போகிறோம். ஹாஸ்டல்லாம் இருக்குது, ஃபுட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. சேர்றவங்க இங்கே வந்து சேர்ந்துக்கலாம்.
வணக்கம், என் பேர் கணேசன். எனக்கு ஊர் வந்து தெற்கு மீனாட்சிபுரம், ராஜபாளையம் வட்டம், விருதுநகர் மாவட்டம். நான் வந்து ராஜேஸ்வரி நர்சிங் காலேஜ் வந்து இன்ஸ்டியூட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 9 வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து கேர்ள்ஸ் அதிகமாக வருவாங்க. கேர்ள்ஸுக்கு வந்து ஹாஸ்டல் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் உண்டு. சமைக்கிறதுக்கு வார்டன் போட்டிருக்கிறோம். இங்கே நாங்கள் வந்து கிளாஸ் எடுப்போம், ப்ராக்டிக்கல் சொல்லிக் கொடுப்போம், தியரியும் சொல்லிக் கொடுப்போம். இங்கே 6 மந்த்து தியரி சொல்லிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 6 மந்த் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், அவினாசி இங்கிட்டு ட்ரைனிங் அனுப்பிடுவோம். மறுபடியும் செகண்ட் இயர் வந்து ஃபுல்லாகவே 1 இயர் ஃபுல்லாகவே ட்ரைனிங் அனுப்பிடுவோம். ட்ரைனிங் அனுப்பி படித்து முடிச்சு போகும்போது அவங்களுக்கு நாங்களே வேலையும் வாங்கி கொடுத்துருவோம். இதில் வந்து எங்கள் என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து டெம்பரரியாக டெய்லி ஒருக்காண்டி வேலைக்கு சேர்ந்துக்கலாம். நமக்கு வந்து அந்த அப்ரூவல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் வந்து யார் யாருக்கு ஃப்ரீயாக பண்ணுறீங்க, என்னென்ன கோர்ஸ் ஃப்ரீயாக இருக்குது அது சொல்லுங்கள். நமக்கு வந்து இப்போ வந்து கோர்ஸ் வந்து நம்ம வந்து லேப் இருக்குது, டிஎம்எல்டி இருக்குது, மெடிக்கல் ஃபார்மசி அசிஸ்டன்ட் இருக்குது, அப்புறம் வந்து நர்சிங் கேர், ஹெல்த் கேர் இருக்குது, அப்புறம் வந்து இசிசி டெக்னீஷியன் இருக்குது, ஓடி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன் இருக்குது. இது இந்த கோர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு வந்து ஃபீஸ் வந்து பாதி ஃபீஸ் தான் வாங்குகிறோம். அப்பா அம்மா யாருமே இல்லைன்னா அவங்கள வந்து ஃப்ரீயாகவே படிக்க வச்சு நாங்களே வேலையும் வாங்கி கொடுக்குறோம். இதெல்லாம் ஹாஸ்டல் வசதியும் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் சேவை செய்யறதுக்கு என்னுடைய காரணம், தாய் தகவல் எல்லாருக்கும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறீங்க, கஷ்டப்படுறவங்க ஃபீஸ் கம்மியாக பண்ணி கொடுக்குறீங்க, அதுக்கு என்னுடைய காரணம்? சார் நான் வந்து சின்ன வயசுலேருந்து கேப்டனுடைய தீவிர ரசிகன். கேப்டன் வந்து சொல்லியிருக்காரு, இயன்றது செய்வோம் இல்லாதவர்கள் சொல்லி அவருடைய தாரா மந்திரத்தின்படி அவர் வந்து சினிமா ஃபீல்டில் எத்தனையோ பேருக்கு வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுத்துருக்காரு. அது மாதிரி அவர் சேவை செய்வது மாதிரி நானும் என்னுடைய சேவை வந்து பிள்ளைய அப்பா அம்மா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக படிக்க வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற பூர் ஃபேமிலியும் அவங்களுக்கு வந்து பாதி ஃபீஸ் வாங்கி படிக்க வச்சு நல்ல ஜாப்பு வாங்கி கொடுக்குறேன். இதனால அவங்க கேப்டனுடைய மனநிலை பொறுத்தவரைக்கு என்னுடைய மனமும் சந்தோஷமாக இருக்குது. கேப்டன் நினைச்சாலும் என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். பெற்றவங்க தாய் தப்பன் பேரண்ட்ஸ் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்படுற பூவர் ஃபேமிலி ஏழ்மையான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை நல்லா சிறப்பாக படிக்க வச்சு வாழ்க்கை தரத்தை மென்மையான உயர்த்தி என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லது செஞ்சு காமிப்பேன். நன்றி, வணக்கம்.